பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் வந்து அத்தனை அண்ணாமலைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியுதா? இந்த மாநாட்டை வச்சு நான் கணிக்கல, விஜயின் வெற்றியை வச்சே கணிக்கிறேன். அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்கு. இருக்கு. விஜயோட போட்டி போடுற அளவுக்கு இருக்கா? விஜய்க்கு எதிரான ஒரு எதிர்ப்பாலேயே நம்ம ஆதரவாளர்கள் மத்தியில் நம்ம உருவாக்கி அது திமுக அதிமுகவுக்கும் பயன்படக்கூடிய அரசியலை நம்ம செய்ய வேண்டாம், நம்ம ப்ரூடண்டான ஒரு அரசியலை பண்ணுவோம், நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுவோம்னு ஒரு லாங் டேர்ம் பிளானோட போறாரு. நீங்க சொல்லப்போது விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ வேணாம், இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறாரு. இப்போதைக்கு அவர் களத்தில் இல்லை, அவருக்கு லாபப்படாது. எப்போ பிளஸ் மைனஸ் வரும்னா 29 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு கூட்டுவார் பாருங்க. விக்கிரவாண்டியில விஜய் கூப்பிட்டார் இல்லையா, அதையும் தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு ஒன்று கூட்டுவார் பாருங்க. கொள்கை எதிரின்னு சொன்னோம், அதுல நாங்க வந்து தெளிவா இருக்கோம். கண்டிப்பா இவங்க எல்லாம் சொன்னாங்க, மாறிட்டாங்க. இது வந்து என் வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடணும். இதுக்கு எதிரான ஓட்டுக்களை மோடி தலைமையில ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து நின்று 40க்கு 40 அடிக்கணும் மோடிங்கிறதா நம்ம கணக்கு. அதுதான் அந்த கால்குலேஷன் வருமானு தெரியலையே. இல்ல, நம்ம முயற்சி பண்றதுல தப்பு இல்லையே. இந்த கவர்னிங்ல வந்து விஜய்க்கு பாசிட்டிவ் ஐட்டங்கள் தான் நிறைய வருது. ஊழல் இதுல அண்ணாமலையை பாராட்டுறாருல. தினமணி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு அரசியல் திறனாய்வாளர் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் திரவியம். திரு அண்ணாமலை அவர்களுடைய முதல் மாநாடு, அவர் அமைப்பின் முதல் மாநாடு, உங்களை பொறுத்தளவில் இந்த மாநாடு வெற்றியா இல்லை வெற்றிக்கு பக்கத்துலையா இல்லை சொல்கிற மாதிரி எதுவும்? வெற்றி தான். இது ஒரு சின்ன துளி தானே. அவர் இன்னும் 3 வருஷத்தில் இதே மாதிரி எக்கச்சக்க மாநாடு போடுவார். ஒரு 30 மாநாடு குறையாமல் போடுவார். சரி. ஒரு கல்லூரி விழாக்கள், ஜல்லிக்கட்டு விழாக்கள், கலாச்சார நிகழ்வுகள், எப்படி எல்லாத்துக்குள்ளேயும் போய் நிற்பார். அவருக்குன்னு ஒரு ஹீரோயிசமும் ஒரு எல்லா சப்ஜெக்டும் தெரிஞ்ச ஒரு இன்டெலிஜென்ஸ் ஷாப் யங்ஸ்டர். ஸோ இதெல்லாம் தன்னை தகவமைத்து தன்னோட இமேஜை தெளிவாக புல்டப் பண்ணிக்குவார். வி த லீடர்ஸோட மெம்பர்ஷிப் அப்படி 50 லட்சம் டார்ஜெட்டா, அந்த டார்ஜெட்டை அடையக்கூடிய அளவு கொண்டு போவார். கிராமமாக போவார். திடீர்னு ஒரு பொது பிரச்சனை ஏதாவது ஒன்று எடுத்து பாத யாத்திரை போவார். ஸோ இது எல்லாமே அவர் வந்து ஒரு அண்ணா கசாரே, அரவிந்த் கெஜ்ரிவால் இவங்க டைப்புக்குள்ளே உள்ள பொலிட்டிக்ஸை வந்து பொதுத்தன்மையோட ஒரு யங் லீடர் இருக்க லீடரில் இவர் தான் யங் வந்து விஜய், இவர் யங்கஸ்ட். அந்த மாதிரி வந்து யங் லீடர்ஸ் தான் எல்லா இடமும் சைன் பண்ணுறாங்க. ஓகே, இந்த ஒரு திட்டமிடல் இருக்குன்னு சொல்றீங்க. 30 மாநாடுகள் நடத்த போறாரு, பேரணி, பாத யாத்திரை, நிறைய விஷயங்கள் திட்டம் இருக்குது. பட் இந்த முதல் மாநாட்டில் அந்த ஒரு நம்பிக்கை தெரியுதான்னு கேட்குறேன். இவர் வந்து அடிச்சு வந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு அரசியல் எதிர்காலம் வந்து அத்தனை அண்ணாமலைக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணிக்க முடியுதாங்க? இந்த மாநாட்டை வச்சு நான் கணிக்கல, விஜயின் வெற்றியை வச்சே கணிக்கிறேன். அண்ணாமலைக்கு எதிர்காலம் இருக்கு. இருக்கு. விஜயோட போட்டி போடுற அளவுக்கு இருக்கா? அது எந்த அளவுக்குங்கிறது, விஜய் அன்னைக்கு பலகீனம் அடைஞ்சு மக்கள் மத்தியில் செல்வாக்கு கலந்துட்டாருன்னா அது போட்டி போடுவார். விஜய் மக்கள் மத்தியில் ஆதரவு இருந்ததுன்னா விஜய் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். அது வந்து அன்னைக்குள்ள காலம், நேரம், சூழ்நிலை, இஷ்யூஸ் அதை மையமாக வச்சு இருக்குது. ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில அவர் விஜயோட சம்மா போட்டி போடுற அளவுக்கு இல்ல. அவர் இப்போ விஜய்க்கு ஆதரவாக இருக்காரு. ஒரு வருஷம் ஒன்றும் பேசாதீங்கன்னு சொல்லாதீங்க. ஒரு வருஷம் பேசாதுங்கிறாரு. தட்டு மாதிரி வரக்கூடிய அந்த இவர் லோகேஷ், அந்த தம்பி பேர் என்ன, லோகேஷ் தமிழ்ச்செல்வனுக்கும் இந்த இன்னொரு தம்பி பேர் என்ன, அந்த பிராமின் தம்பி அமைச்சராக இருக்காரு ரமேஷ், அவங்களுக்கெல்லாம் ஊழல் அந்த மாதிரிலாம் நான் நினைக்கல அவங்கள. அப்போ அவங்க சில அனுபவ குறைவுல வந்து சில இதுகள் அவங்களுக்கு வரும்போது தடுமாறுறாங்க, அவங்கள இது பண்ணுங்கிற இவரோட வார்த்தை வந்து இவரும் மற்ற அமைச்சர்களுக்கும் அது பொருந்தும். சரி, அதைத்தான் நான் பார்க்குறேன். ஸோ அவர் வந்து இப்போ வந்து விஜய் எதிர்க்கக்கூடிய ஒரு சூழல் இல்லை. இன்னும் இந்த கரூர் மேட்டர்ல ஜோதிமணி அவங்க கூட்டணி கட்சி 2 மந்திரி வச்சிருக்காங்க. அவங்க கூட்டணி தான், அவங்க ஆட்சி தான், விஜய் தலைமையிலான அவங்களுக்கும் அதுல ஸ்டேக் ஹோல்டர். அவங்க அதை டிஃபெண்ட் பண்றாங்க. அதே வார்த்தையில அண்ணாமலையும் டிஃபெண்ட் பண்றாரு. அப்போ அவர் வந்து இப்போ விஜய்க்கு எதிரான ஒரு எதிர்ப்பாலேயே நம்ம ஆதரவாளர்கள் மத்தியில் நம்ம உருவாக்கி அது திமுக அதிமுகவுக்கும் பயன்படக்கூடிய அரசியலை நம்ம செய்ய வேண்டாம், நம்ம ப்ரூடண்டான ஒரு அரசியலை பண்ணுவோம், நமக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுவோம்னு ஒரு லாங் டேர்ம் பிளானோட போறாரு. நீங்க சொல்லப்போது விஜய் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து இப்போ வேணாம், இப்போதைக்கு வேணாம்னு நினைக்கிறாரு.
இப்போதைக்கு அவர் களத்துல இல்லை, அவருக்கு லாபப்படாது. ம். அதனால விஜய் ஆதரவு நிலைப்பாடே எடுக்கிறார். ம். இல்ல, அந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான். ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் தான். விஜய் எதிர்ப்பு இது பண்ணி மக்கள் மத்தியில விஜய் எதிர்ப்பை திமுகவுக்கு அதிமுகவுக்கு சாதகமாக்கிட்டா இவருக்கு என்ன லாபம்? ம், ம். ஸோ அந்த இடம் இப்போ சீமான் வந்து கடுமையான திமுக எதிர்ப்பெல்லாம் பண்ணி எடுத்து கடைசியில் 4 விழுக்காடு வாக்கு விஜய்க்கு போயிட்ட. ஸோ அந்த எதிர்ப்பு பண்ணும்போது ஒரு கால்குலேஷனோட தனக்கு நாளைக்கு பயன்படணுங்கிற அடிப்படையில் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டுக்கே அண்ணாமலை வந்து போய் ஆளுகிற கட்சியை வந்து திமுக எதிர்க்கிறாங்க, அதிமுக எதிர்க்கிறாங்க. இப்ப நீங்க களத்து அதிமுக எதிர்க்கிறாங்க, திமுக எதிர்க்கிறாங்க. அந்த நிலைப்பாட்டுல வேணாம், நம்ம ஒரு வேற ரூட் எடுத்து போய்க்கலாம். அதுதான் சரியான ரூட்டு. ஏன்னா டாக்டர் ராமதாஸ் களத்துக்குள்ள வரும்போதோ வன்னியர் சங்கத்தை அவர் முன்னின்று இந்தியாவிலே தமிழகத்திலே சுதந்திர போராட்டம், இந்தி போராட்டம், அடுத்து வன்னியர்களின் வீரம் சரிந்த அந்த இடஒதுக்கீடு போராட்டம், 3வது பெரிய போராட்டம் தமிழ் மண்ணில். அந்த 3வது பெரிய போராட்டத்தை தமிழ் மண்ணில் ராமதாஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் ஆட்சி, அவர் என்ன சொன்னார்? கருணாநிதி முதல் எதிரினார். அப்போ அவருக்கு அந்த இடத்துக்குள்ள அண்ணன் பன்னூட் ராமச்சந்திரன், அண்ணன் பன்னூட் ராமச்சந்திரன் ஆலோசனையில் அவர் வந்து தெளிவாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வராரு. நாம வந்து அதிமுக எதிர்ப்பை இது பண்ணால் வன்னியர்கள் எல்லாம் அதிமுக எதிராக போய் கலைஞர் ஆதரிச்சிருவாங்க, நம்ம கூட அவங்க கூட்டமாக இருக்கணும்னா இதை எதிர்க்கிறனால யாருக்கு லாபம் அடையணுமோ அடைவாரோ அவரையும் எதிரின்னு சொல்லிடணும். ஸோ அதுதான் வியூகம். அப்போ அந்த வியூகத்தில் தான் இன்னைக்கு அண்ணாமலை வராரு. களத்துக்குள்ள வராததுனால விஜய்க்கு ஆதரவாட்டே போயிடுறாரு. பண்ருட்டி அண்ணன் கூட போய் அரசியல் பாடம் படித்தவர் தானே அண்ணாமலை. பண்ருட்டி அண்ணன் ஏதோ பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவார். ஸோ அண்ணாமலை அதில் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஸ்ட்ராட்டஜி அவருக்கு ஆன் ஹிஸ் ஓன் பை ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு தெரியுது. இன்ஹரண்டா தெரியுதுன்னு சொல்லல, பை ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அதர் லீடர்ஸ் அவருக்கு தெரியுது, அதை அப்ளை பண்றார். இன்னும் சில வலைதளங்களை பார்க்கும்போது இந்த மாநாட்டுக்கு அப்புறம் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் சொன்னா கூட இன்னும் சில பேருடைய பார்வை எப்படி இருக்குன்னா, இது ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஏற்படுத்தலை, ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு மாநாடாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னைக்கு இப்படி ஒரு விமர்சனம் வர்றது இல்லையோ, இல்ல பெரிய மாநாடு எல்லா மக்களும் வந்துட்டாங்க, இளைஞர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்றது இல்லையோ, எந்த லாப நஷ்டமும் அண்ணாமலைக்கு இல்ல. பிளஸ் சொன்னாலும் மைனஸ் சொன்னாலும் ஒண்ணுமே இல்லை. அவரை பற்றி பேசிட்டு இருக்கிறது அவர் லாபம். நான் சொல்லக்கூடிய வார்த்தையோட முழு அர்த்தமும் தம்பி அண்ணாமலை வந்து தெளிவாக உணர்வார். சரி. ஸோ இந்த இடம் எப்போ பிளஸ் மைனஸ் வரும்னா 29 மக்களவை தேர்தலுக்கு பிறகு ஒரு பெரிய மாநாடு கூட்டுவார் பாருங்க. சரி. விக்கிரவாண்டியில விஜய் கூப்பிட்டார் இல்லையா, அதையும் தாண்டக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய மாநாடு ஒன்று கூட்டுவார் பாருங்க. அதோட இம்பாக்ட் அதுல யார் வந்தா, ஒட்டுமொத்த தமிழகம் வந்ததா, இளைஞர்கள் வந்தாங்களா, இது இடைநிலை ஜாதிகள் வந்ததா, அட்டவணை பிரிவு ஜாதிகள் வந்தாங்களா, யார் வந்தாங்க, புறமொழியாளர்கள் வந்தாங்களா, அது அந்த கூட்டம் தான் அண்ணாமலை 31 சாதிப்பாரா மாட்டாராங்கிறத நிர்ணயிக்கும். அது இந்த சிறு துளிகள் எல்லாம் பெருவெள்ளமாட்டு வரக்கூடிய அளவுக்கு அன்னைக்கு மிகப்பெரிய கூட்டத்தை, விக்கிரவாண்டியே மிஞ்சி காட்டக்கூடிய கூட்டத்தை கூட்டுறதுக்கு தான் எல்லா ப்ரிப்பரேட்டரி ஒர்க்ஸையும் வந்து 3 வருஷம் செய்வார். சரி. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், மேன் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சவர், இந்த மாதிரிப்பட்ட இதுகள்லாம் வந்து ரொம்ப வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு அந்த அனுபவம், அரசியல் அனுபவம் எல்லாத்தையும் வச்சு அவர் பக்காவாக தான் ஸ்கீம் பண்ணி போறாரு. அதனால தான் நானே சொல்றேன், திமுக அதிமுக சேர்ந்து போட்டியிடுறது மஸ்ட். உங்களுக்கு இந்த உங்க கூட இருந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் அவங்க இதுதான் வாய்ப்புன்னு அணி மாறி விஜய்கிட்ட போயிட்டாங்க. விஜய் 35 எடுத்திருக்கிறவரு, இவங்களும் சேர்ந்தா அவரு 40க்கு மேல போயிருவாங்க. திமுக கிட்ட 25 தான் இருக்கும், எடப்பாடி கிட்ட கூட்டணியா 27 தான் இருக்கும். தனித்தனியா நின்னா விஜய் தான் ஜெயிப்பாரு. நீங்க 2 பேரும் சேர வேண்டிய நிர்பந்தம் உங்களுக்கு இருக்குங்கிறத ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் நாம சொல்லிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி இன்னொரு சிக்கலும் அவங்களுக்கு இருக்குது. 29 பிறகு அண்ணாமலையும் ஒரு லீடரா வருவார். அப்ப நீங்க மும்முனை போட்டியில விஜய்கிட்ட தோத்து நின்னீங்கன்னா அப்புறம் அண்ணாமலை உங்களை பலகீனப்படுத்துறது அண்ணாமலைக்கு ஈஸியா போகும். சரி. ஸோ மோடி தலைமையில 2 பேரும் சேர்றது தான் திமுக அதிமுகவுக்கு நல்லது. மேலும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் மோடி வர்சஸ் ராகுல்னு தான் வரும். அதுல அண்ணாமலையே மோடியை எதிர்க்க வேண்டியதில்லை, அது அந்த டெஸ்டிங் கிரவுண்டா பார்லிமெண்ட் வைக்க வேண்டியதில்லைன்னு அவரே ஒதுங்கிக்கிட்டார். ஸோ அதான் நீங்கள் என்ன சொல்றீங்க, ஆனால் 31 அவர் சொல்கிற மாதிரி அவர் ஆட்சி மாற்றம் 2031 அதை நோக்கி நம்ம போகிறோம்னு சொல்கிறாரு.
ஆனால் உங்களுடைய இந்த மாநாடு கணக்கு உங்களோட கால்குலேஷன் நீங்கள் சொல்றதெல்லாம் 29ன்னு சொல்றீங்க. இல்ல 29க்கு பிறகுதான் 31க்காக பெரிய மாநாட்டை கூட்டுவார். 29 முடியணுங்கிறீங்க. அது 29 முடியணும்னு சொல்றேன். 29 பார்லிமெண்ட் முடியணும். சரி, இப்போ அதுல அதை பத்தி அவருக்கு கவலை இல்லை. பார்லிமெண்ட் பற்றி கவலை இல்லை. கவலை இல்லை. அது வந்து டெல்லி பாஜக தரப்புல பொறுத்தவரை தே ஆர் ஹாப்பி. நானே சொல்லியிருந்தேன், அவர் வரமாட்டாரு, மோடி மேல பற்றுதல் கொண்டவர், அமித்ஷா மேல பற்றுதல் மரியாதை கொண்டவர், அவர் வரமாட்டாரு, நம்ம பார்லிமெண்ட்ல நம்மகிட்ட கிராஸ் பண்ண மாட்டாருன்னு தான் நான் டெல்லி போயிட்டு வரும்போது சொன்னேன். அதே மாதிரி டிட்டோ பார்லிமெண்ட் இல்லைங்கிறத அவர் அனௌன்ஸ் பண்ணது மிக மகிழ்ச்சி. அதே வேளையில் அவருக்கும் பார்லிமெண்ட் மோடி வர்சஸ் ராகுல் சென்ட்ரிக் எலெக்ஷன்ல அவர் வர்றது அவருக்கும் டெட்ரிமெண்டலா முடியும். அதையும் அவர் தெளிவா அவர் அப்சர்வ் பண்ணியிருக்கிறார். ரைட். இப்போ எனக்கு பாஸ் பண்ணியிருக்காரு. ரைட். இப்போ நீங்க என்ன சொல்றீங்க, 2029 மோடி எதிர்ப்பு இல்லை, பாஜக எதிர்ப்பு இல்லை, கண்டெஸ்ட் கூட பண்ற மாதிரியான ஒரு சூழல் இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ பாஜக எதிர்ப்பற்ற நிலை திரு அண்ணாமலை. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக திமுகவும் நீங்க ஒன்று சேரணும், காங்கிரஸ் கூட போகக்கூடாது, 2 பேர் சேர்ந்து பாஜக ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும்னு சொல்றீங்க. இது 2 பேர் இவங்க எல்லாம் சேர்ந்து பாஜக எதிர்ப்பு, விஜய் மட்டும் பாஜக ஆதரவு, விஜய் மட்டும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற போது விஜய் இல்ல ராகுல் இல்ல. நான் சொல்ல விஜய் வந்து ராகுல் அந்த இடத்துல ராகுல் தான், விஜய் தான் அசம்பிளில செல்வாக்கு காட்டினவர். ஆனா பார்லிமெண்ட்ல அந்த இடத்துக்குள்ள நான் ராகுல் சென்ட்ரிக்கா தான். ஓகே, சரி. ராகுல் ஆதரவு நிலைப்பாடு எனக்கு பிடிக்காது. ராகுல் இல்ல, நான் தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த தடவை தோக்கடிச்சிடலாம்னு நம்புறேன். நம்ம காங்கிரஸுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாட்டை விஜய் எடுக்கிறாரு. இவர்கள் எல்லாம் 3 பேரும் சேர்ந்து கூட சிபிஎம் சிபிஐ விசிக இங்கதான் நிற்பாங்க. சும்மா இப்ப இன்னைக்கு அங்கேயே போய் நின்னா பாரம் பேச முடியாதுங்கிறதுக்காகவும் பேச்சுல வர முடியாதுங்கிறதுக்காகவும் இப்ப அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்காமலே அவர் வந்து தன்னை முன்னிலைப்படுத்துறதுக்கு சில விஷயங்கள் பண்ணாங்க. இவங்க கட்சியா வச்சுக்கிட்டே விஜய்கிட்ட தான் போவாங்கன்னு செட்டில் ஆனவங்க ஏதோ ஸ்டாலின் போற மாதிரியும் ஸ்டாலின் இது மாதிரியும் பொய்யா புரட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அண்ணாமலையாவது அந்த இடத்துல ஆனஸ்டா இருக்காரு. நான் என்ன சொல்றேன், இப்ப இவங்க எல்லாருமே வந்து ஒரு பாஜகவினுடைய ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறாங்க. இப்போ நாங்க வந்து பாஜகவினுடைய எதிர்ப்பு நிலையில வந்து தெளிவா இருக்கிறோம் அப்படின்னு விஜய் அதை ப்ரொபகண்டா பண்ணும்போது அவருக்கு பிளஸ் ஆக வாய்ப்பு இருக்குல்ல. நாங்க கண்டிப்பா எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொன்னோம், அதுல நாங்க வந்து தெளிவா இருக்கோம். கண்டிப்பா இவங்க எல்லாம் சொன்னாங்க, மாறிட்டாங்க. இது வந்து என் வார்த்தையை திராவிட முன்னேற்ற கழக சகோதரர்கள் புரிஞ்சுக்கிடணும். கிறிஸ்டின்ஸ் ஓட்டு 2/3 விஜய்கிட்ட பையாச்சு, அடுத்து முஸ்லீம் ஓட்டு 1/3 பையாச்சு. முஸ்லீம் ஓட்டு இந்த தடவை திமுகவுக்கு நல்லாவே விழுந்து ஒரு 20 தொகுதிகள்லாம் அனிதா ராதாகிருஷ்ணன், நெஹ்ரு, இவர் வேலு இவங்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முஸ்லீம் ஓட்டு வந்து பெரும் பங்காற்றிச்சு. ஏன் சேகர் பாபு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போயிருக்குது, நல்லாவே போயிருக்கு, மெஜாரிட்டி போயிருக்கு, லீடிங்கை கொடுத்துருக்கு. சரி, அது எடப்பாடியும் தனக்கு வரலங்கிற இது வருத்தம் அவருக்கு இருக்குது. இனிமேல் இந்த முஸ்லீம் ஓட்டு நீங்க சொல்றதை நான் அப்படியே என்டால்ஸ் பண்ணிடுறேன். திரவியன் சொல்றது 100க்கு 100 கரெக்ட். ஐயுஎம்எல்லுக்கு அதிகாரத்துல பங்கு காயிதே மில்லத் சாஹிப் நிரூபிக்க முடியாததை இவர் நவாஸ்கனியும் காஜா மொய்தீன் நிரூபிச்சுட்டாங்க. ஒண்ணு காதர் மொய்தீன் நிரூபிச்சுட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, ராகுல் காந்தி பிரதமருங்கிறது காங்கிரஸ் கட்சியே முஸ்லீம் கட்சியா மாறிட்டு. வெஸ்ட் பெங்கால்ல 3 விழுக்காடு ஓட்டு, 2 முஸ்லீமு. அஸ்ஸாமில் 22 முஸ்லீமு, ஒரு ரிசர்வ் தொகுதி, ஒரு அட்டவணை பிரிவு சகோதரர், அதுவும் முஸ்லீம் ஓட்டுல, முஸ்லீம் கட்சி தான் அங்கேயும். இங்கேயும் வந்து உசூடு தொகுதியில் முஸ்லீம் ஆதரவில் ஒரு தொகுதி புதுச்சேரியில் முஸ்லீம் கட்சி ஆயிடுச்சு. ஸோ பார்லிமெண்ட்ல பாஜகவுக்கு எதிராக முஸ்லீம்கள் வந்து ராகுலுக்கு தான் போவாங்க. ராகுல் ஸ்டாலினை ஒரு எதிரியா பார்த்து விஜய வந்து பெரிய அசட்டா பார்க்குறாரு. தமிழ்நாட்டை தாண்டி அசட்டா அவர் கணக்கு போடுறாரு. ஒன்று. இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு கூட்டணி இருக்குது. அப்போ இந்த கட்டத்துக்குள்ள பாஜக எதிர்ப்புங்கிறது மக்களவை தேர்தலில் ராகுல் கூட நிற்கிற விஜய்க்கு தான் கிடைக்கும். ஸோ ராகுல் கூட நிற்கிற விஜய்க்கு அது முழுமையாக கிடைச்சி கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு விஜய் ராகுல் அணிக்கு தான் கன்சால்டேட் ஆகும். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அணிக்கு தான் கன்சால்டேட் ஆகும். ஸோ அதான் நடக்க போகுது. வழக்கம் போல பிஜேபிக்கு இங்கே பெருசாக ஒன்றும் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆன்டி பிஜேபி ஓட்டு மோடி தலைமையில் ராகுல் போகும்போது இதுக்கு எதிரான ஓட்டுக்களை மோடி தலைமையில் ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து நின்று 40க்கு 40 அடிக்கணும் மோடிங்கிறதா நம்ம கணக்கு. பட் அதுதான் அந்த கால்குலேஷன் வருமானு தெரியலையே. இல்லை, நம்ம முயற்சி பண்ணுறதுல தப்பு இல்லையே. அதுக்காக நிர்பந்தம் திமுகவுக்கு இருக்கு, அண்ணா திமுகவுக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். சரி, இப்போ நீங்க அந்த நிர்பந்தம்
விஜய் 35 எடுத்து திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுக ஸ்டாலினை கால வாரிட்டு இறக்கம் இல்லாம முதல்ல குத்திட்டு போனது மட்டும் இல்ல, அண்ணாமலையின் வருகையாலும் ராகுல் பிரமிஷ்ங்கிறதுனாலையும் ஸ்டாலினுக்கும் அது இருக்குங்கிறத நான் சொல்ல வர்றேன். சப்போஸ் அவங்க திமுக இன்னைக்கும் சனாதன எதிர்ப்பு பேசுறாங்க, எஃப்சிஆர்ஏ இதுல வந்து மதமாற்றத்தை தடுக்கிறதுக்கு மோடி அமித்ஷா கொண்டு வந்த எஃப்சிஆர்ஏ பற்றி தாவேக்கா இதுக்கல்ல, அதிமுக இதுக்கல்ல, எந்த கட்சியுமே அதை பற்றி மூச்சு விடல. வில்சன் மட்டும்தான் அதுக்கு எதிராக பேட்டி கொடுக்குறாரு. சனாதன தர்ம எதிர்ப்புங்கிறத இவர் பேசுறாரு, உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு. அவங்க கணக்கு ஒருவேளையில யூபியில ராகுல் அடிபட்டு போயிட்டாரு, காங்கிரஸ் உள்ள இதெல்லாம் சிதம்பரத்துக்கு கை ஓங்குது. இவர் மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி இவங்க கையெல்லாம் வாங்கிச்சுன்னா மீண்டும் ஸ்டாலினுக்கும் பிரியங்கா காந்திக்கும் இடையில ஒரு நட்பை உருவாக்கி விஜய் பிஎம் கேண்டிடேட்டா இல்லாம பண்ணிட்டா நாம அதுல எமர்ஜ் ஆகலான்னு அவங்க நினைக்கலாம். ஸோ இங்க பிஎம் கேண்டிடேட் மஸ்ட்ங்கிறதா நான் சொல்றேன். சரி, அதுல பவர்ஃபுல்லா இருக்கிறது ராகுல் காந்தியானு ஒத்துக்கிறேன். இந்தியா ஃபுல்லா மோடி அடிச்சு வந்துருவாரு. 24ஓட வெஸ்ட் பெங்கால் ஏறிட்டாரு, அஸ்ஸாம் ஏறிட்டாரு, பாண்டிச்சேரி ஒரு சீட்டு கூட ரீட்டைன் பண்ணி நல்லா தான் போயிட்டு இருக்கிறாரு. பட் தமிழ்நாடு ராகுல் காந்தி தான் மெயின். இதுல தமிழ்நாட்டிலே மோடிக்கு ஒரு வலிமை உருவாயிடுச்சு. அண்ணாமலை அந்த வலிமையை வந்து 2024 18 விழுக்காடு மோடிக்காகவும் மோடி தலைமைக்காக அண்ணாமலை லீடருக்காக 18 விழுக்காடு எடுத்து கொடுத்துட்டாரு. இப்ப அண்ணாமலை 29ல வரல. அப்போ அந்த 18 விழுக்காடு வாக்குல பெரும்பகுதி மோடி தலைமைக்கு வருங்கிறதா எங்க கணக்கு. பட் அந்த லீடர்ஷிப் அண்ணாமலை வரலையே. வந்தா அந்த லீடர்ஷிப் பிஜேபியுடைய லீடர்ஷிப்புக்குன்னு அந்த ஒரு வாக்கு வந்திருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. அப்புறம் அதை இப்போ வேற லீடர் இருக்கிறாரு, 29 கிட்ட வேற யாரும் மாறுறாங்களா என்னன்னு தெரியல. அது ரீட்டைன் அதெல்லாம் மோடி தான் நிற்பாரு. யாரு வந்தாலும் மோடி தான் கணக்கு. மோடி தான் நிற்பார். மோடிக்கு இணையாட்டு யார் இருக்கா? மாறுறதுங்க பேச்சுக்கே இடம் இல்லையா? இல்ல, நான் மேல கேட்கல, கீழே சொல்றாரு. மாநில தலைவருக்கு மாநில தலைவர்லாம் வச்சு ஒண்ணும் இல்லை. மாநில தலைவர்ல அண்ணாமலை மட்டும்தான் லீடர். மற்ற மாநில தலைவர்ல பொன்னார் அண்ணன் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பெரிய இதா இருந்தாரு. இலகணை செஞ்சித் பெரிய தியாக வரலாறு சொந்தக்காரர். இவர் எல் முருகன் வந்து மடிகா, அருந்ததியர் இந்த சமூக மக்களுக்காக அவருக்கு போதெல்லாம் நம்ம ஒரு சமூக நீதிக்காக முருகன் போட்டதெல்லாம் நம்ம முழுக்க நின்னோம். அவர் வந்து அந்த ரெப்ரசன்டேட்டிவா இருக்காரு. தமிழ்நாட்டையும் தாண்டி ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மடிகா மக்கள், அருந்ததியர் சமூகங்கள், அந்த ஜெகஜீவன் ராம் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த அட்டவணைப்புரி சமூகங்களுக்கு பிரதிநிதியா அந்த ஒரு இதற்குள்ள அவர் நிற்கிறாரு. மற்ற யாரையும் நான் குறைச்சி மதிப்பிடல. அண்ணாமலை லீடரா இருந்தாரு, 18 விழுக்காடு வாக்கு எடுத்தாரு. பொன்னார் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இது உள்ளவர் தான் 2 எம்பியும் வெற்றி பண்ணி கொடுத்தாரு. சரி, ஸோ 2031 அப்படிங்கிறது வந்து அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறது மூலமாக ஓரளவு புரிஞ்சுக்கிட முடியுது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்துக்குள்ள வேற ஏதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய அல்லது ஆசைப்படக்கூடிய அந்த அதிமுக திமுக 2 பேரும் இணையக்கூடிய வாய்ப்புகளை மற்றவர்கள் பேசுகிறாங்க, பேசப்பட்டதா சொல்லுதாங்க, அப்படி இப்படின்னா தகவல் வருதே தவிர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொறுத்தப்ப நேற்று பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி வந்து அதுல மிக்சட் வியூவா தான் போகுது. நேற்று எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திமுக தீய சக்தின்ட்டாரு. அதான் சொல்றேன். இவரு ஆர்எஸ் பாதிரி சொல்லும் போது செத்த பாம்பு அடிச்சுட்டு இருந்தோம், கருணாகம் உள்ள வந்துட்டுங்கிறாரு. அப்ப நீங்க வந்து திருமாவளவன் நிற்க கூடாதுன்னு சொல்லியிருக்க கூடாது. திருமாவளவன்னா உங்களுக்கு அது கன்சால்டேட் ஆயிருக்கும். ரீகன்சிடர் பண்ணீங்கன்னு திருமாவளவனை கேட்கக்கூடிய அளவுக்கு ஸ்டாலினை ப்ரெஷரைஸ் பண்ணிட்டீங்க. ஸோ உங்க நீங்க போட்டு மேடையிலே உடைக்கிறீங்க, அவரும் உடைக்கிறாரு. இப்போ அதிலே நிற்கிறீங்க நீங்க. அப்போ எடப்பாடி எதிரே நினைச்சு எடப்பாடி கிட்ட இடைநிலை ஜாதிகள் நான் தலித்ஸ் ஓட்டு போயிருமோங்கிற ஒரு எண்ணத்துல தான் நீங்க நிற்காண்டான் திருமாவளவன்றீங்க. நான் நிற்கணும்னு எவ்வளவுக்குள்ள சொன்னேன். சகோதரர் நல்ல முடிவு, அவர் லீடர், அந்த இதெல்லாம் நம்ம சொன்னோம். நம்ம மனசுல பட்ட நியாயத்தை சொல்லக்கூடிய ஆளுங்கிறதுல சொல்றேன். நிற்காத போது நமக்கு என்னடா இது சொதப்பிட்டாருங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் இருக்கு. அவர் பின்வாங்கின மாதிரியான ஒரு தோட்டம் வந்துடுச்சு. ஸோ இன்னும் உங்களுக்கு வந்து அந்த இது போகல. பட் அனிதா ராதாகிருஷ்ணன் அதுதான் கரெக்டுன்னு திருச்செந்தூர்ல காயல்பட்ட முஸ்லீம் சகோதரர்கள் ஓட்டை வாங்கி வந்தவர். கலைஞர் மேல பற்றுதல் அந்த முஸ்லீம் போடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி பாஜக தேவைங்கிற லெவலுக்குள்ள அனிதா ராதாகிருஷ்ணன் வந்துட்டாரு. ஓப்பனாட்டே பாஜகவுக்கு ஆதரவாட்டும் மோடிக்கு ஆதரவாட்டும் பேசுறாரு. கொஞ்சம் இந்த நாடார்கள் அந்த பிஜேபி ஒரு ஆதரவு கம்யூனிட்டி, பேக்கிங் கம்யூனிட்டி. அவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தாலும் அந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தவருங்கும் போது அந்த பகுதியில் அந்த மக்கள் அந்த இதில் அவர் பேசியிருக்கலான்னு சொல்றதை விட ஒட்டுமொத்த திமுகவின் குரலா சொல்றதை தான் நான் பார்க்குறேன். ஸோ அடுத்தபடியாக அந்த
தன்னுடைய அலையன்ஸை வந்து ஸ்ட்ராங். அதே மாதிரி சிவகாசி அந்த பகுதியில் இப்போ ஸ்ட்ராங் லீடராக வந்துக்கிட்டு மாணிக்க தாகூரே பொறாமப்பட்டு ஒரு விஸ்வகர்மா கம்யூனிட்டிக்காரன் நின்று அடிக்கிறானேங்கிற வைத்தறிச்சல்ல தவறான வார்த்தைகளை சகோதரர் மாணிக்க தாகூர் அவரை பற்றி பேசுறாரு. அவரும் இறங்கி தான் அடிக்கிறாரு சகோதரர் ராஜேந்திர பாலாஜி. ஸோ இதே வேளையில் எப்படி அதிமுகவோட சேர்றதுங்கிற ஒரு இது திமுகவுக்குள்ளேயும் இருக்குது. அதே மாதிரி அதிமுகவுக்குள்ளேயும் அதை சொல்லியே எடப்பாடியை பலகீனப்படுத்தலாங்கிற மூவ் பண்ணக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. அதிமுக திமுக அதை சொல்லி எடப்பாடியை பலகீனப்படுத்தலாம்ங்கிற மூவ் பண்ணவங்களும் இருக்காங்க. திமுகவுக்குள்ளேயும் ஒரு திட்டத்தோட எப்படி பிஜேபி கூட சேரலாங்கிறது, ஏதோ கலைஞர் பண்டாரம் பரசதீசின்னு சொன்னது சேராதது மாதிரி, நாராயண விட்டாலும் பச்சை தமிழன் காமராஜ் வரணும்னு கலைஞர் சொல்லாதது மாதிரி, சும்மா எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ் இதுதான் அரசியல். ரைட். இது விஜய் தன்னுடைய அந்த கூட்டணியை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கன் பண்ணிட்டே போகிற மாதிரி தெரியுது. இப்போ இடதுசாரிகள் வந்து இப்போ மறுபடியும் அமைச்சரவைக்குள்ளே வர மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. திரு வீரபாண்டியன் அதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. ஸோ இல்லாத வெளியிலேருந்து ஆதரவு கொடுத்தவர்களை ஒன்று ஒன்றா உள்ளே வந்துட்டு கடைசியில் இவங்க வரமாட்டாங்க, அவங்க இடதுசாரிகள் வந்து போராட்ட குணமுடையவர்களை உள்ள வருவதற்கான வாய்ப்பு இல்லைன்னு நினச்சிட்டு நேரத்தில் அதுவும் கூட மாறுற மாதிரி தெரியுது. சிபிஐ உள்ள வந்துருவா மாதிரி தான் தெரியுது. தளி ராமச்சந்திரனுக்கு எல்லா தகுதியும் இருக்குங்கிறத தான் வீரபாண்டியன் சொல்றாரு. விஜய் பேசுவார், தளி ராமச்சந்திரன் உள்ள வந்துருவான்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த மந்திரி சபை அமையதுக்கு காரணம் விஜய்க்கு 108, 107, 108. ஆனால் அது அமைச்சது வந்து ராகுல் காந்தி. ராகுல் காந்தி ஸ்டாலினுக்கு பண்ண பச்சை துரோகம் தான் இந்த மந்திரி சபை. அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் ஸ்டாலின் முதல்வர்னு சொல்லி தோத்து போனவங்க. அந்த தோத்து போனதில் மிச்சம் சொச்சம் தான் 13. அவங்க வந்து தீய சக்தின்னு சொன்ன கல்லாப்பட்டை கூட்டணின்னு சொன்ன விஜயை ஏற்றுக்கிறதுங்கிறது வந்து ராகுல் காந்தி தன் கட்சி இன்க்ளூசிவ் ஒரு அமைச்சரை வேணுங்கிறதுல ராகுல் காந்தி அதில் சாதிச்சிட்டாரு. அதுதான் காரணம். ஆக்சுவலாக தர்ம அப்படி அவ்வளோ நம்ம நியாயத்தரவும் பார்த்தா மற்ற இடங்கள்ல பிஜேபி வேற ஸ்டேட்ல உதாரணம் சொல்றதுக்கு நம்ம நிறைய இருக்கு. பிஜேபி அப்படி ஒன்றும் அமைக்கலையே. நீங்க பிஜேபிக்கு வாய்ப்பு வரலையே. சிங்கிள் லார்ஜஸ்டா வந்த பட்னாவிஸ் அமைச்சுக்கிடல, சிங்கிள் லார்ஜஸ்டா வந்த கல்யாண் சிங் அமைச்சுக்கிடல, ஒரு வேற ஒரு டெக்னிக்கா யூஸ் பண்ணாங்க சார். எதியூரப்பா வந்து ஜெயிச்ச பிறகு இது பண்ணாதான் அவங்க கட்சியவே இது பண்ற மாதிரியான ஒரு அவங்க வேலைகளை செஞ்சாங்க. மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகுதானே பண்ணாங்க. மக்கள் தீர்ப்பு வந்து மக்களவை தேர்தலில் பாஜகவுக்கு சாதகமாக வந்த பிறகுதானே எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண சொல்லி எடுத்து அந்த கர்நாடகா கவர்மெண்ட்டையும் மத்திய பிரதேச கவர்மெண்ட் இது பண்ணாங்க. நீங்க வந்து திமுக ஆட்சி இன்னைக்கு அகற்றப்பட்டிருக்குது. திமுக ஆட்சி அகற்றப்பட்டிருக்குது. அந்த திமுக ஆட்சியோட தோற்கடிக்கப்பட்டவங்க தான் 27க்கு 22 தோத்தவங்க தான் காங்கிரஸ், 8க்கு 6 தோத்தவங்க தான் பிசிகா, 10க்கு 6 தோத்தவங்க தான் 2 கம்யூனிஸ்டுகளும். இப்படி தோற்கடிக்கப்பட்டவங்களை வச்சு ஆட்சி அமைக்கணுமா, ஸ்டாலின் முதல்வர்னு சொன்னவங்களை ஆட்சி அமைக்கணுமா, ஸ்டாலின் அவர் கூட்டணி தோல்வியடையது காரணமான விஜய் 108, 107, என்டிஏ 53 சேர்ந்து ஆட்சி அமைக்கணுமா? யாருக்கு தார்மீக உரிமை இருக்கு? ஸ்டாலினை தோற்கடிச்சது யாரு? விஜய்க்கு 108, எடப்பாடிக்கு 53 தான். ஸ்டாலின் முதல்வர்னு வந்து வாக்கு கேட்டவங்களை வச்சு அமைக்கிறது மக்கள் உணர்வுக்கு எதிரானது. இல்ல நீ அப்படி பார்த்து நீங்க அதிமுக கூட அடுத்து போனோம் அப்படின்னு சொன்னா இது பிஜேபி கூட்டணியில உள்ள அது கூட போறது உங்க கொள்கை ஆட்சி அமைச்சா அது நியாயமான அடுத்த கேள்வி வரும். கொள்கை எதிரி இல்ல, அது அவருக்கு இது. நான் எங்களுக்கு அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. அந்த ஆள் கூட சேர்ந்து நீங்க வந்து என்ன இருந்தாலும் ஸ்டாலின் முதல்வர் சொன்ன ஆட்களை வச்சு தானே ஆட்சி அமைச்சிருக்கீங்க. நம்ம சொல்ற நியாயத்தரமும் ஒரு பக்கம் இருக்கு. அதை நிறைய பேசுது. நான் என்ன சொல்றேன், பண்றதுக்கான வேலைகளை 117 வேணும், 117 இருக்கு, சட்டப்படி சரி. தார்மீக நியாயப்படி எடப்பாடியும் விஜயும் சேர்ந்துதான் ஸ்டாலினை தோற்கடிச்சாங்க. இதுல ஸ்டாலின் தோற்கடிக்கப்படக்கூடாதுன்னு சொன்ன 13 பேரை வச்சு ஆட்சி அமைச்சிருக்கீங்கிறது 100க்கு 100 சொல்றது உண்மை. உங்களுக்கு 1000 நியாயங்கள் இருக்கலாம். ஆனா தார்மீகமா இந்த ஸ்டாலின் ஆட்சியும் அந்த கூட்டணி கட்சிகளும் வீழ்த்தினது 108 தொகுதியில விஜயும், 53 தொகுதியில எடப்பாடி பழனிசாமியும். நீங்க பிஜேபி விட்டுருங்க, 47 எடப்பாடியும் சேர்த்து தான் வச்சிருக்கணும். சரி, இன்னொன்று ஒரு முக்கியமானது, அதுதான் மக்கள் உணர்வுக்கு தக்கன ஒரு ஆட்சி. ஸோ இப்போ இந்த ஆட்சி இப்போ 50-60 நாட்கள் கடந்து போகின்ற பொழுது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, எதிர்த்தரப்புல எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகள் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நிறைய பாசிட்டிவான விஷயங்களும் நிறைய வருது. அது அப்படி கவர்னிங்ல விஜய் நல்லா இருக்கிறார். இந்த கவர்னிங்ல வந்து விஜய்க்கு பாசிட்டிவ் ஐட்டங்கள் தான் நிறைய வருது. ஊழல் இதுல அண்ணாமலையை பாராட்டுறாருல, நம்மளும் இந்த ஊழல் விஷயத்துல வந்து பல துறைகளில் வந்து
கல்வித்துறை, பத்திரப்பதிவுத்துறை, பல துறையில் வருது. ஆனால் பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு மிகப்பெரிய மோசடி நடந்திருக்குது. அதில் இப்போ அவங்க சிபிஐசிஐடி விசாரணைக்கு கொடுத்துருக்காங்க. நீதிமன்றம் ஒரு டாக்குமெண்ட்டை இது பண்ணிட்டாங்க. இது தொடர்பாக வந்து ஏதோ பெரிய மர்மம் இருக்காத தான் நான் பார்க்குறேன். சரி சரி. அவங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆட்சியாளர் அவங்க வந்து பத்திரப்பதிவுத்துறையில் எல்லா மாவட்டங்கள்லையும் அவங்க கரெக்ட் பண்ணி இது பண்ணுறாங்க. அது வந்து அந்த மக்களே சொல்கிறாங்க, நம்ம அதை மறுக்க வரல. கல்வித்துறையில் அந்த பெனிஃபிஷரிஸே சொல்கிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. அதே மாதிரி பில்டர்ஸ் இதில் அசோசியேஷன் பேட்டி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். ஆனால் இந்த பத்திரப்பதிவுத்துறையில் இந்த இது வந்தது வந்து கோர்ட்டே வந்து அதில் பத்திரத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது எந்த இடத்துல நடந்துங்கிறதுக்கு அவங்க ஒரு சிபிசிஐடி விசாரணை போட்டிருக்காங்க. வரட்டும், பார்ப்போம். மற்றபடி நீங்கள் சொல்கிறதுல ஒரு பாசிட்டிவான இதுகள் பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அது மட்டும் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ்லையும் பாசிட்டிவாக வராங்க. டெல்லியிலே நம்ம ஆளுங்க வந்து ஸ்டாலின் மாதிரி ஒன்றும் அடமண்டா இருக்கல, பாசிட்டிவாக இருக்கிறாங்கங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. இந்த இடங்கள் கிடைக்கிறதா இது யூஜிசி அதில் 5 மெம்பரில் சேர சொல்லிட்டாங்களே, சேரலான் பண்ணிட்டாப்லையா. ஸோ வைஸ் சான்சலர் RN ரவி திறமையானவங்களை தானே போட்டார் வைஸ் சான்சலர் ஆட்டு. மருத்துவ இடங்கள் கூட கேட்குறாங்க, அங்கேருந்து உடனே அப்ரூவல் ஆகுது. கண்டிப்பாக இணக்கமான போக்கு தான் இருக்குது, வரவேற்கத்தக்கதாக இருக்குது. நன்றி. நன்றி.